ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பக்கத்தில் உள்ள சேர்வைக்காரன்பட்டியை சேர்ந்தவர் ரங்கசாமி. இவர் ஒரு கூலி தொழிலாளி. தன்னோட ஊரில் கிடைக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் இவர் செய்வார். இதுதான் அவரோட குடும்பத்துக்கான மெயின் வருமானமாகவும் இருந்திருக்கு. இவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணமாகி 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் கூலி வேலை பார்த்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 3 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. அதே போல அந்த பிள்ளைகளும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க. ரங்கசாமி தன்னோட பொண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சவங்க மூலமாக நல்ல சம்பந்தமும் கிடைக்குது. தன்னோட மகளுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பையனோட சிறப்பாக கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு. 2 பசங்களும் கோயம்புத்தூரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ரங்கசாமி தன்னோட மனைவி கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அடுத்ததா தன்னோட 2 பசங்களுக்கும் வரன் பார்த்து அவங்களுக்கும் கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணி வச்சிருக்காரு ரங்கசாமி. பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட கோயம்புத்தூரில் தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிள்ளைங்க 3 பேத்தையும் நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் பண்ணி விட்டாச்சு அப்படின்னு நினச்சி ரங்கசாமி தம்பதி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க குடும்பத்தில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்குது. ரங்கசாமியோட மனைவிக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்படுது. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அவங்க அதுக்கப்புறமா இறந்து போயிடுறாங்க. தன்னோட மனைவியோட இழப்புக்கு அப்புறமா கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ரங்கசாமி மட்டும் தனிமையில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் ஊரில் தனியாக கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நினச்ச 2 பசங்களும் எங்களோட வந்து இருங்க அப்பான்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் ரங்கசாமி போகவே இல்லை. எனக்கு கிராமத்து வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊர்லேயே இருந்திருக்காரு. இதனால பசங்க மாதம் செலவுக்கு மட்டும் அவருக்கு பணம் அனுப்பி வச்சுருக்காங்க. டெய்லியும் 2 பசங்களும் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. அப்பப்போ தங்களோட கம்பெனியில் லீவு கிடச்சிச்சு அப்படின்னா ஊருக்கு வந்து அப்பாவை பார்த்துட்டும் போயிருக்காங்க. இப்படி தான் சில வருஷமாக ரங்கசாமியோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கு. ரங்கசாமிக்கு ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு இப்போது 72 வயசு ஆகுது. அதனால இவர் எந்த ஒரு வேலைக்குமே போகிறதில்ல. தன்னோட தனிமையை போக்கவும் எப்போவுமே ஊரில் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில் பேசுகிறது, சீட்டு விளையாடுறது, அவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி தன்னோட நாட்களை போக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியே போகிறப்ப தான் அக்டோபர் 17, 2024 அன்னைக்கு ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் ரொம்பவே பதட்டமாக குஜிலியம்பாறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் ஆகட்டும், அங்கே இருந்த கைதிகளாகட்டும், எதுக்காக இந்த நபர் இவ்வளோ டென்ஷனாக வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் ஆரம்பத்தில் புரியவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த நபர் ஒரு பரபரப்பான ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. தன்னோட பேர் யுவராஜ் அப்படின்னும், கோயம்புத்தூரில் ஃபேமிலியோடு இருக்கேன், என்னோட அப்பா பேர் ரங்கசாமி, அவருக்கு இப்போது 74 வயசாகுது, இங்கே ஊரில் இருக்கக்கூடிய வீட்டில் தான் தனியாக இருக்காரு, டெய்லியும் நாங்கள் கால் பண்ணி அப்பா கிட்ட பேசுவோம், அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அவரோட ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது, நானும் வேலையில் அப்பாவோட ஃபோன் ஏதோ ரிப்பேர் ஆகிருக்குமோ அதனால தான் வேலை செஞ்சுருக்காது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஒரு 2-3 நாள் கழித்து ஊரில் எங்களோட சொந்தக்காரங்க ஒரு சில பேருக்கு கால் பண்ணி நான் அப்பாவை பற்றி விசாரித்து பார்த்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட அப்பாவை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில வேளை ஊர்லேருந்து யாராவது கோயிலுக்கு எதுவும் டூர் போயிருப்பாங்க, அதில் எதுவும் உங்கள் அப்பா போயிருப்பாரா விசாரிச்சு பாரு அப்படின்ற தகவலும் சொன்னாங்க. இதை கேட்டு நானும் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன். அவரை பற்றி எந்த தகவலுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் கம்பெனியில் லீவு போட்டுட்டு சரி நம்ம ஊருக்கே போயிட்டு பார்த்துடலாம் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு வந்தும் தேடி பார்த்தேன். எங்கள் வீடு பூட்டி தான் இருக்குது. அப்பாவை பற்றி எந்த ஒரு விஷயமே இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களாவது கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் விசாரித்து உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரங்கசாமியோட பையனை அனுப்பி வைக்கிறாங்க.
இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊருக்குள்ளே போயிட்டு போலீஸ் ரங்கசாமியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ரங்கசாமியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவரோட ஃபோன் நம்பரும் கடைசியாக அந்த ஊரில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ரங்கசாமியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவரை பற்றி எந்த தகவலுமே தெரியல. வயசானவர் எங்கேயாவது போயிட்டாரா என்னன்னு போலீஸ்க்கும் எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம விசாரிக்கிறது அப்படின்னு புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த ஃபோன் காலில் பேசினது ஒரு லேடி. அவங்க தன்னோட பேர் கலையரசினும் நான் பாளையம் பகுதியோட விஏஓ அப்படின்னும் சொல்கிறாங்க. அது கூடவே இங்கே 64 வயசான கோவிந்தராஜ் அப்படிங்கிற நபர் தன்னோட நண்பரான ரங்கசாமியை கொலை பண்ணிட்டேன், அவரை கொலை பண்ணி எரிச்சிட்டதா என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்து சரணடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இந்த கேஸில் ஒரு லீட் கிடைக்குது. நாம் தேடக்கூடிய அந்த ரங்கசாமி இப்போ உயிரோடு இல்லை, எதுக்காக அவரை இந்த நபர் கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸ்டேஷனில் நடந்த விசாரணையில் தான் 74 வயசான தாத்தாவோட சேட்டையும் அவரோட கொலைக்கான காரணமும் வெளிவந்திருக்கு. இதை கேட்ட போலீஸ், சீ இதுக்காக தானா இந்த தாத்தா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க அப்படின்னு இருந்திருக்கு. அப்படி என்னதான் இந்த கோவிந்தராஜ் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த 64 வயசாகக்கூடிய கோவிந்தராஜ் பண்ணக்காரன்பட்டி தோட்டத்து வீட்டில் தன்னோட குடும்பத்தோடு வசிச்சுட்டு வந்திருக்காரு. இவரோட மனைவி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அதனால தன்னோட மகனான வேல்முருகன் கூட தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. வீட்டில் லேடிஸ் இல்லாமல் 2 ஜென்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. தன்னோட மகனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வீட்டை பார்த்துக்க ஒரு மருமக வந்துடுவா அப்படின்னு நினச்சி கோவிந்தராஜ் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தேடின மாதிரியே பக்கத்து ஊர்லேருந்து ஒரு வரனும் கிடைக்குது. அப்பாவும் பையனும் அந்த ஃபேமிலியை போய் பார்த்து பொண்ணு 2 பேத்துக்கு பிடிச்சி போனனால அடுத்ததாக கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. பெரியவங்க பேசி முடித்த மாதிரியே வேல்முருகனுக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம் சிறப்பாக நடந்து முடியுது. மருமக ஈஸ்வரி வீட்டுக்கு வந்ததுமே மாமனாரை நல்லபடியாக கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவிந்தராஜன் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஒரு வாரம் இவருக்கு நைட் ஷிஃப்ட்டு, அடுத்த வாரம் காலையில் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி தான் அவரோட வேலை டைம் இருந்திருக்கு. கோவிந்தராஜனோட பையனான வேல்முருகன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. காலையில் வேலைக்கு போனாருன்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவார். இதனால் ஈஸ்வரி மட்டும்தான் சில நேரத்தில் வீட்டில் தனியாக இருப்பாங்க. மாமனார் நைட் டியூட்டி போனால் காலையில் வீட்டில் தான் இருப்பார். இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. மருமக உறவு இன்னொரு மகள் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மனைவியை இழந்து தனிமையில் இருந்த கோவிந்தராஜ் தன்னோட மருமகளை மகளாக பார்க்காம வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மருமகளான ஈஸ்வரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவரோட பேச்சு செயல் மூலமாக மருமக கிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. ஆரம்பத்தில் இதை எதுவுமே பெருசாக கண்டுக்காத ஈஸ்வரி போக போக அவங்களும் மாமனார் தன் மேலே ஆசைப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பா வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட தவறான உறவை ஆரம்பிக்கிறாங்க. மகன் வேலைக்கு போனதுக்கப்புறமா மாமனாரும் மருமகள் 2 பேரும் வீட்டிலையே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தொடர்பு எதுவுமே வேல்முருகனுக்கு தெரிய வரலை. அப்பா தானே வீட்டில் இருக்காரு, அவர் எதையுமே யோசிக்காம அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவங்க 2 பேருமே வேல்முருகனுக்கு துரோகம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படியே ஈஸ்வரி கோவிந்தராஜோட தகாத உறவு யாருக்கும் தெரியாமல் மாசக்கணக்காக போயிட்டு இருந்திருக்கு. கோவிந்தராஜ் நைட் ஷிஃப்ட் போகிற டைமில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டில் தான் இருப்பார். அப்போ தான் இந்த 74 வயசாகக்கூடிய ரங்கசாமி தனிமையில் இருக்க முடியல, டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவிந்தராஜோட வீட்டுக்கு சீட்டு விளையாட வந்திருக்காரு. இந்த டைமில் ஈஸ்வரி ரங்கசாமி கூட பேசுறது, அவருக்கு டீ காஃபின்னு கொடுக்கறது இப்படின்னு இருந்திருக்காங்க. இதுவே நாளடைவில் ஈஸ்வரிக்கும் ரங்கசாமி தாத்தா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவரும் ஒய்ஃப் இல்லாமல் தனியாக தான் இருக்காரு, சொத்து இருக்குது. இதெல்லாம் பார்த்து தன்னோட மாமனாரை விட்டுட்டு அவரோட கனெக்ட் ஆகுறாங்க. ஆரம்பத்தில் கோவிந்தராஜ் இருக்கப்போ மட்டுமே வீட்டுக்கு வந்த ரங்கசாமி அவர் வேலைக்கு போன டைம்லையும் வீட்டுக்கு வந்து ஈஸ்வரியோட அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.
இது அப்படியே கள்ள உறவாகவும் தொடர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் ரங்கசாமி ஈஸ்வரி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி நான் இங்கே வந்து போகிறது உன்னோட மாமனாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை தான் வரும். அதனால என்னோட வீட்டில் ஒரு வீடு காலியாக தான் இருக்குது. நீ அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை கூப்பிட்ருக்காரு. அது கூடவே ஈஸ்வரிக்கு நிறைய பணத்தாசையை காட்டி ரெங்கசாமி தன்னோட வலையில் விழவும் வச்சிருக்காரு. ஈஸ்வரி நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்குது, லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டாமா, அதனால இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சி தன்னோட கணவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில இருந்து எப்படியாவது ரங்கசாமியோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினச்ச ஈஸ்வரி தன்னோட கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து வேலைக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்ல ஸ்கூல் இங்கே இல்லை, நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்க வீட்டில் தான் இருக்கோம், அந்த வீடாக இருந்தால் கொஞ்சம் மெயினில் இருக்கும், அதனால நம்ம ரங்கசாமி மாமா வீட்டுக்கு வாடகை ரொம்ப கம்மி தான், அந்த வீட்டுக்கு அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. மனைவியோட பேச்சை கேட்ட வேல்முருகனும் அப்பா கோவிந்தராஜை மட்டும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் விட்டுட்டு தன்னோட மனைவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ரங்கசாமியோட வீட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. மருமக ஈஸ்வரியும் ரங்கசாமி கூட க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட மாமனார் கூட பெருசாக பேசுகிறதையே நிறுத்தியிருக்காங்க. இதனால கோவிந்தராஜனுக்கு தன்னோட நண்பனான ரங்கசாமி மேலே ரொம்பவே கோபம் வருது. மகனும் மருமகளும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த கோபம் இன்னுமே அதிகமாகிருக்கு. அவரோட மருமக தன்னை விட்டு போனதுக்கு முக்கிய காரணம் இந்த ரங்கசாமி தான் அப்படின்னு கோவிந்தராஜ் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ரங்கசாமி ஈஸ்வரி தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட ரொம்பவே உல்லாசமாக சந்தோஷமாக இருந்திருக்காரு. இதை எல்லாத்தையுமே பார்த்த கோவிந்தராஜ் ரங்கசாமியை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான திட்டத்தை போடுறாரு. கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம பேசி பார்க்கலாம், ரங்கசாமி கேட்டுட்டான் அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரங்கசாமிக்கு ஃபோன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 2, 2024 அன்னைக்கு ரங்கசாமி கோவிந்தராஜ் வீட்டுக்கு வந்திருக்காரு. 2 பேருமே ஈஸ்வரியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கோவிந்தராஜ் தன்னோட மருமக கூட நீ வச்சிருக்கக்கூடிய இந்த பழக்கத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லி ரங்கசாமி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் விட முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரத்திலேயே அடிதடியாகவும் மாறுது. ஒருத்தர் பயங்கரமாக தாக்கவும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. தன்னோட மருமகளை தாங்கிட்ட இருந்து பிரித்தது மட்டும் இல்லாமல் என்ன கூட தாக்க வர்றியா அப்படின்னு நினச்ச கோவிந்தராஜ் ரங்கசாமியை பிடிச்சி அவங்க வீட்டில் இருந்த சிமெண்ட் தூணில் பயங்கரமாக மோதுறாரு. இதில் ரங்கசாமியோட தலை உடஞ்சி ரத்தம் வெளியே கொட்ட ஆரம்பிக்குது. இதில் அந்த இடத்துலையே அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது அவர் அந்த சம்பவ இடத்துலையே இறந்தும் போகிறாரு. ரங்கசாமி இறந்துட்டான் அப்படிங்கிறத கோவிந்தராஜ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவரோட பாடியை ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி ஒரு ஓரமாக வச்சுருக்காரு. வீட்டில் இருந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எந்த ஒரு தடயமுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறாரு. நைட்டு ஒரு 12 மணி பக்கமாக ஊரில் யாருமே நடமாட்டம் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டில் கட்டி வச்சுருந்த அந்த சாக்கு மூட்டையை எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வரட்டாற்று ஓடைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு புதருக்குள்ளே இந்த பாடியை போட்டு ஏற்கனவே அவர் வாங்கி வச்சுருந்த பெட்ரோலை ஊற்றி எரிக்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக அந்த இடத்துலையே அந்த பாடி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அடுத்தது அதுவும் எதுவுமே தடயம் இருக்கக்கூடாது, நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தடயங்களையும் அழிக்கிறாரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து எப்பவும் போல் அவர் இருக்க மாதிரியே இருந்திருக்காரு. இந்த கேஸ் வெளியவே வராது, யாருமே ரங்கசாமியை தேட மாட்டாங்க அப்படின்னு தான் இந்த கோவிந்தராஜ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ரங்கசாமியோட பையன் தன்னோட அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போலீஸ் ஊருக்குள்ளே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஊருக்குள்ளே விசாரிக்க ஆரம்பித்த போலீஸ் எப்படியும் நம்மள கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே போயிட்டு சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்ச கோவிந்தராஜ் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவரே சரணடைஞ்சிடறாரு. அவரோட வாக்குமூலத்தில் இதை தான் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் அந்த க்ரைம் நடந்ததாக சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே பெருசாக ரங்கசாமி தொடர்பாக எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. குற்றவாளியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால கோவிந்தராஜா கோர்ட்டில் ஆஜர் பண்ணி மாவட்ட சிறையில் அடைக்கிறாங்க.
இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வயசுல மூத்தவங்க அப்படிங்கிறதையே மறந்து ஒரு பொண்ணுக்காக 2 தாத்தாவும் அடிச்சுக்கிட்டது அந்த ஊர்ல உள்ள எல்லாரையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. ஆனா இங்க ஈஸ்வரி எந்த தப்புமே செய்யாத மாதிரி ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. உண்மையில பார்த்தா ஈஸ்வரி தான் இந்த சம்பவத்துல முக்கியமான குற்றவாளி. தன்னோட அப்பா வயசுல இருக்கக்கூடிய 2 பேர் கூட தகாத உறவுல இருந்தது. ஒருத்தரோட இன்னொருத்தர் பெட்டர் அப்படின்னு நினச்சி போனனால இன்னைக்கு இந்த உறவால் ஒரு கிரைமே அந்த இடத்துல நடந்திருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தவறான உறவு ஆரம்பிக்குதோ அது கண்டிப்பாக ஒரு கிரைமில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மையாக இருக்குது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.